தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது தெரியுமா? அவருடைய நேரம் தெரியுமா? அப்படி தொழுகை இருக்கிறது தெரியுமா? அதை ரக்காத்துகள் தெரியுமா? வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் நேரத்தில் ஒரு பக்கம் குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? கடைசியாக அல்லாஹ்வுக்காக ஒரு 100,000 சதக்கா கொடுத்து எத்தனை மாதம், எத்தனை வருடம், எத்தனை காலம்? கடைசியாக ஒரு நோயாளிக்கு உதவி செய்து ஒரு நோயாளியை பார்க்க போய் 70,000 மலக்குமாருடைய துஆவை பற்றி எத்தனை வருடம்? சொந்த தம்பி நோயாளி நானா போவதில்லை, சொந்த நானா நோயாளி தம்பி போவதில்லை, பெற்றோர் நோயாளி பிள்ளை போவதில்லை. மௌத்தாகியவரை ஓடி வருகிறார். அடுத்த ரூமில் ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தவர் மௌத்து, இரவு மௌத்து காலையில் தான் தெரியும். ஏன் இரவு? இவர் இருக்கிறார் யூடியூபோடும், பேஸ்புக்கோடும், இன்ஸ்டாகிராமோடும், டிக்டாக்கோடும். பக்கத்து ரூமில் அலறி மௌத்தாகியது தெரியாது. அப்படிப்பட்ட கேவலம் கெட்ட காலத்தில் வாழ்கிறோம். கேவலத்திலும் கெட்ட கேவலம். கொஞ்சம் மாறுவோம். யாருடைய ஸ்டைல்? யாருடைய போங்கு? இதை நம்முடைய கையில் தந்தவனே நேரத்துக்கு தூங்குகிறான். இதை நம்முடைய கையில் தந்து இதை உற்பத்தி செய்கிறவன் கூட அவனுடைய பிள்ளைகளை, குடும்பத்தையும் நல்ல துறை சார்ந்தவர்களாக வளர்க்கிறான். ஏன் தெரியுமா? நம்மை கீழே போட்டு அவன் வளரத்தான் தந்திருக்கிறான். நம்மை இந்த போதையிலே ஆழ்த்தி அவன் நம்மை மிதிப்பதை நாம் உணராமல் ஒரு போதையிலே, ஒரு மந்தப்புத்தியிலே வாழ்வதற்குத்தான் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான். இது முந்தைய காலத்திலிருந்து பிளே. சஹாபாக்களுக்கு இந்த பிளே நடந்தது. சஹாபாக்கள் எதிர்த்தார்கள், போராடினார்கள். எப்படிப்பட்ட சவால் தெரியுமா? இந்த காலத்தில் ஆனது கொஞ்சம் அரைகுறை ஆடையாவது இருக்கும். முந்தைய காலத்திலே கனிமாலே அதை விட கேவலமாக இருக்கிற உதாரணம் சொல்கிறேன். சஹாபாக்கள் இஸ்லாத்தை, ஈமானை, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக போகின்ற பொழுது எத்தனையோ ஆஃபர் அடித்தார்கள். எத்தனையோ ஆஃபர் நிறைய அடித்தார்கள். நிறைய அல்லாஹ் ஒருவர் என்பதை விடுங்கள், இஸ்லாமிய அழைப்பை விடுங்கள், நாம் எல்லாம் ஒன்று கொண்டு பல தெய்வங்களை வணங்குவோம். அல்லாஹ் இந்த ஓரிரை கொள்கையெல்லாம் சொல்ல வேண்டாம்.